எல்லாருக்கும் வணக்கம். லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி நாம் ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். 3வது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி செகண்ட் வீடியோவில் சில விஷயங்களை கொஞ்சம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்மளோட பதிவுகளை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் அப்படின்னு. நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளோட மெமரி, நம்மளோட கான்ஷியஸில் இருக்கிற பதிவுகளை வச்சு தான் இருக்கும் அப்படின்னு. அப்போது நான் என்ன சொல்லியிருப்பேன், தாட்ஸ் ஆக்ஷன்ஸை மாற்றுங்க, உங்களோட மெமரியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெமரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட உயிர் வந்து வெளியில் இருந்து பூமிக்கு வருது அப்படின்னா, அது ஒரு பாஸ்ட் லைஃப் மெமரியை கேரி பண்ணிட்டு வரும். ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் இந்த பூமியில் போய் அது பிறக்கும் இல்லையா. அப்போது அந்த குடும்பத்தோட மெமரியும் அதே எடுத்துக்கும். அப்போது அது எங்கே போய் லாக் ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் போய் அது லாக் ஆகும். நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் மெமரி, மெமரிஸ் வந்து நிறைய லெவல்ஸில் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் மெமரி மேக்ஸிமம் டாமினண்ட்டாக இருக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்கும். இப்போ உங்களோட குடும்பத்தில் வந்து நிறைய பேர் முன்னோர்கள் வந்து இறந்துருப்பாங்க. உங்களுக்கு இவங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் ஹெல்ப் கேட்க முடியும். அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இறந்துருக்கலாம் உங்களோட முன்னோர்கள். ஆனால் பர்டிகுலராக ஒருத்தங்க கிட்ட மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களோட தான் உடனடியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கர்மாவை, பார்ட் ஆஃப் கர்மாவை தான் நீங்கள் உங்களோட ஆன்செஸ்ட்ரல் கர்மாவாக, ஆன்செஸ்ட்ரல் மெமரியாக கேரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய லைஃப் சிமிலாரிட்டிஸ், அப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் கார்மிக் பாண்டேஜ் இருந்தது, என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்ததோ அது வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு. இன்னொன்று, அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா உங்களோட ஜீன், உங்களோட டிஎன்ஏல அவங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குது. உங்களோட ஆன்செஸ்டர்ஸ்க்கு தான் திருப்பி வந்து உங்களோட ஜென்ரேஷனில் பிறக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டில் இருந்து வெளியில் வந்து இந்த கர்மா சைக்கிளை பிரேக் பண்ணி நீங்கள் எவால்வ் ஆனீங்கன்னா அவங்க வந்து உங்களோட மாறின ஜீனோட எதிர்காலத்தில் வந்து உங்களோட ஜென்ரேஷன்ஸ்க்கு பிறந்து அவங்க எவால்வ் பண்ணிக்கிறதுக்கு, ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ரிலீவிங் கேட்வேவாக இதை பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், வழிகாட்டுதல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நாம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதில் எந்த தடையும் வரக்கூடாது, இதை நான் வந்து ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போது விநாயகரை வழிபடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 12 days எடுத்துக்கோங்க. ஏன் இந்த 12 days அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட நண்பரோட வீட்டுக்கு நான் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்களோட வேலை வந்து அதிகமாகிடுச்சு, ஏதோ கமிட்மெண்ட்டை மறந்துடுறீங்க. அந்த மாதிரி நாம் இதை வந்து மறந்துடக்கூடாது இல்லையா. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தேவதா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்போது உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் நல்ல ஸ்ட்ராங் இன்டென்ஸாக இருந்தால் தான் அது அவங்கள ரீச் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க. அப்போது டெய்லி ஒரு 12 days பண்ணும்போது உங்களோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்சன்ட்ரேஷனை, நேற்று பண்ணியா இதே டைமுக்கு இன்றைக்கி பண்ணுறியா, அப்போ நாளைக்கும் பண்ணுவேன், நாளைக்கும் பண்ணுவேன் அப்படின்னு உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து அதுக்கு செட் ஆகிடும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு 10 minutes எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சர்க்கரை பொட்டுக்கடலை வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டோ எது என்ன நீங்கள் அதை வந்து கடவுளுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு, அருகம்புல் பாசிபிள்னால் அருகம்புல், இல்லைனா ஏதாவது ஒரு பூ விளக்கேற்றி ஊதுபத்தி பற்ற வச்சு டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஓம் கணபதியே நமக சொல்லலாம். இல்லை விநாயகரோட அஷ்டோத்தர நாமாவளி இருக்குது, அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். 108 பெயர்கள், விநாயகரோட 108 பெயர்கள், அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 நாள் பண்ணுங்கள். பண்ணி முடித்ததுக்கப்புறமா யூ டேக் அ பிரேக். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசலாம். இது நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறதுன்றது இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக விநாயகருக்கு பண்ணுற மாதிரி பண்ணணுமா அப்படின்னா நான் அப்படி பண்ணலை. பிகாஸ் அவங்க நம்மளோட ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம உரிமையாக ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இதுலேருந்து நான் வெளியில் வரணும், எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்க, ஹெல்ப் கொடுங்க,
நான் செய்கிறது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் நேர்மையாக, ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நேர்மையான வழியில் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் எனக்கும் நல்லது கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். என்னோட இன்டெலிஜென்ஸ்க்கு இதுக்கு மேலே என்னால் யோசிக்க முடியல, ஸோ உங்களோட கைடன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தே வில் கிவ் டிஃப்ரெண்ட் சைன்ஸ். அதுக்கு நீங்கள் வந்து அப்பப்போ அவங்களோட கனெக்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம். அவங்கள பற்றின தாட்டை அவங்களோட கனெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அவங்க கொடுக்குற சைன்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிற ரிசெப்டராக இருப்பீங்க. ஸோ இது 2. 3வது உங்களோட குலதெய்வம் வந்து ஆன்சிஸ்டர்ஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை தூரமாக இருந்ததுன்னா யூ கேன் ப்ரே ஃப்ரம் யுவர் ஹோம் ஆல்சோ. ஸோ வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து அவங்கள விளக்கேற்றும் போது அவங்கள நினச்சிட்டு நான் இந்த மாதிரி இதை பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க, உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு விநாயகர், 2வது உங்களோட குலதெய்வம், 3வது உங்களோட முன்னோர்கள். இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் கண்டிப்பாக கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வருது இல்லையா? இப்போது ஒரு கோவம் வருது, பயங்கர கோவம் வருது, அந்த இடத்துல உங்களோட ஈகோ வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, உங்களால் ரியாக்ட் பண்ணவே முடியல, ரொம்ப ஹர்ட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த சென்சிட்டிவான ஒரு சோலை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ரியாக்ஷன்ஸ் மாறும். சரிப்போ இது தானே, இன்றைக்கி செய்யலைன்னா நாளைக்கு செய்ய போகிறோம், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரப்போகுது, இதுக்காக நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகணும், அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலையை வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இப்போது நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை என்னைய கஷ்டப்படுத்துது, நான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன், அழுகுறேன் அப்படின்னா ரமண மகரிஷியை வந்து டக்குன்னு நினச்சேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட்லி அப்படியே இன்னாட் ஆகிடும் என்னோடய மனசு. ஒன்றுமே ஆகாத மாதிரி அழுகவும் வராது, எந்த சோகமும் இருக்காது, ரொம்ப பிளாங்க் ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ தட் இஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து இல்லை சால்வே பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் வழி சொல்லுவாங்க. இல்லையா உங்களை அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆஸ்க் தேர் ஹெல்ப். இன்னொன்று, உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து நார்மலாக இறக்கலை, ஒரு அப்நார்மல் டெத், ஒரு சடன் டெத், ஆனால் அது வந்து நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரீசெண்டாக தான் அது நடந்தது, இட் இஸ் நாட் அ நார்மல் டெத், சடனாக இறந்து போனாங்கன்னா யூ கிவ் சம் டைம், டு நாட் கால் தெம். ஏன்னா அவங்களே வந்து அவங்க இறந்ததே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், என்ன நடந்திருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் அவங்கள கூப்பிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை நாம் வந்து ரொம்ப லோவாக, கில்ட்டியாக, க்ரீடியாக, ஆங்க்ரியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஹவ் யூ ஃபீல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, அவங்க ஆறுதலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். பிரிங் சேஞ்ச் யுவர் தாட், சேஞ்ச் யுவர் லைஃப். சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் ப்ராக்ரஸ், சேஞ்ச் இஸ் எவல்யூஷன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.